ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப சிம்பிளா, ரொம்பவே டேஸ்டியான பால் கேக் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பால், சர்க்கரை, அப்புறமா குறைவான அளவுல நெய் மட்டும் தான் தேவைப்படும். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். நம்ம எல்லா பண்டிகைகள்லையுமே இது ட்ரை பண்ணலாம். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி, அப்புறமா கிறிஸ்துமஸ் எல்லா பண்டிகைகள்லையுமே நீங்க கண்டிப்பா செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கடைகள்ல அதிக விலை கொடுத்து வாங்காம, நம்ம வீட்ல ரொம்ப சிம்பிளா, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியா பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த மாரி செஞ்சு குடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு, இதில் சரியா 2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். பால் நீங்க குறைவா தான் சேர்ப்பீங்க அப்படின்னா, அதுக்கு பதிலா நீங்க பால் பவுடர் கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் பால் சேர்க்குறீங்க அப்படின்னா, 250 கிராம் அளவுக்கு 1 கப்பு போல நீங்க பால் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வத்தி வரணும். அதுதான் இந்த பால் கேக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பன்னீர் வச்சு நம்ம செய்யக்கூடிய பால் கேக். அதுவும் நம்ம பால் பயன்படுத்தி தான் பண்ணுவோம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஆனா அத விடையும் இது நல்லா ரிச்சான டேஸ்ட் குடுக்கும். ஏன் அப்டின்னா, இந்த பால் நல்லா வத்தி வரும்போது, அந்த டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, அவ்வளோத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ட்ரே ரெடி பண்ணிடணும். அதுக்காக ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக அந்த பால் கேக்கை நம்ம உள்ளே சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே இது ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணி இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பால்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வத்தி வந்திருக்கு. இது ரெடியாகிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா, சரியா 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ பொறுமையாக நம்ம கிளறி கொடுத்துட்டே தான் இருக்கணும். இது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா விட்டுட்டு போகவே முடியாது. அடிபிடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது ரெடி பண்ணி முடிக்கிறது வரை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ நான் ஒரு லெமனை பிழிஞ்சு சீடு எதுவும் இல்லாமல் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஃபுல்லாகவே ஒரே நேரத்தில் சேர்த்துற வேண்டாம். அப்படியே எல்லாமே கெட்டி கெட்டியாக தெரிஞ்சிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டிலாக ட்ராப்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பால் பகுதி அளவு வற்றி வந்ததுக்கப்புறமா தான் இந்த லெமன் ஜூஸே நம்ம விடணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னா தண்ணி மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு பன்னீர் மாதிரி ஆயிரும். அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நல்ல பொடி மாதிரி நம்மளுக்கு அந்த பால் திரிஞ்சு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் மாவு பதத்துக்கு வந்திருக்கு. நம்மளுக்கு அது திரிஞ்சு நல்ல மாவு மாதிரி வந்திருக்கு. இனிமேல் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சரியா 120 கிராம் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அரை கப் அளவு சுகர் இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் சர்க்கரை ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 கப் வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். இது கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து கொடுக்கணும். இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய்யை இந்த பால் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 4 பேட்சாக சேர்க்கணும். இதுக்கு நம்ம அதிகமாக நெய்யெல்லாம் சேர்க்க வேண்டாம். குறைவான அளவே சேர்த்தா போதும். இன்கேஸ் நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெய் சேர்க்காமலே அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா திரண்டு வரும். நெய் சேர்க்கணுன்னு அவசியம் ஏற்படாது. பட் நெய் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நம்ம நெய் சேர்த்து பண்ணுறது. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். இப்போ கடைசியாக கொஞ்சம் கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இனிமேல் கிளற பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடாயில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா, நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பபிள்ஸ் மாதிரி உடையும். அதுதான் சரியான பக்குவம். அந்த டைமில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சைடில் பாருங்கள் பபிள்ஸ் மாதிரி அப்படியே உடையுதில்ல. இதுதான் பர்ஃபெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது கண்டுபிடிக்கிறதும். இதோட முன்னாடி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இம்மீடியட்டாக எடுத்து நம்ம அந்த டின்னில் போட்டுடலாம். போட்டுட்டு இது செட் ஆகுறதுக்கு ஒரு 5 மணி நேரமாவது அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இது நல்லா செட் ஆகி வரும். இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பேச்சுலால நெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் டைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளே வந்து நல்லா இறுக்கமாக அதே சமயம் கொஞ்சம் நல்லா செட் ஆகி வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்ல கெட்டியாயிருச்சு. அதோட ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கெட்டியாக தான் இருக்கும். நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி தேவையான பீஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இது சொல்லவே வார்த்தை இல்ல. அந்த அளவு சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோத்துக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.